நவம்பர் 5 புதன்கிழமை. தீர்மானியுங்கள். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். சங்கீதம் 17:3. வாழ்க்கையே பல தீர்மானங்களாலானதுதான். ஒவ்வொரு நாளும் நாம் பல தீர்மானங்களை எடுக்கிறோம். உடுப்பது மற்றும் சமைப்பது போன்ற சாதாரண காரியங்களுக்கான தீர்மானங்களும் உண்டு. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு, வேலை வாய்ப்புகள், திருமண காரியங்கள் போன்ற மிக முக்கிய தீர்மானங்களும் உண்டு. சிலருக்கு தீர்மானங்கள் என்ற உடனே புத்தாண்டு தீர்மானங்கள் தான் ஞாபகத்திற்கு வரும். பழைய ஆண்டை முடிப்பதற்கு முன்பு அவசரமாக, ஆண்டவரே, புத்தாண்டில் நீர் என்னை ஆசீர்வதிக்கும்படி நான் ஒழுங்காக வேதம் வாசிப்பேன், ஒழுங்காக ஜெபம் செய்வேன், ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்வேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சில நாட்களில் அதை காற்றில் பறக்க விட்டு விடுகிறார்கள். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு தீர்மானம் செய்யும் போது கர்த்தரும் வைராக்கியத்தோடு உங்களோடு இருந்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார். வேதத்திலே முக்கியமான தீர்மானங்களை செய்த 3 நபர்களை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். முதலாவதாக யாக்கோபின் தீர்மானம். அது தசமபாகம் செலுத்துவேன் என்று அவர் சொல்லுகிற தீர்மானம். இந்த தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் ஒரு நிபந்தனை விதித்துவிட்டு இதை யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். ஆதியாகமம் 28:20-22 வரை. ஆனால் நாம் கர்த்தருக்கு காணிக்கை தீர்மானிக்கும் பொழுது நிபந்தனை ஏதும் இல்லாமலேயே தேவ அன்பினால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது மல்கியா 3:10 வாக்களித்தபடி வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மற்றும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக தாவீதைப் போல வேத வசனங்களை வாசிப்பேன், தியானிப்பேன், செயல்படுத்துவேன் என்று தீர்மானியுங்கள். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். சங்கீதம் 119, 15-16. வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் நிச்சயமாகவே பாக்கியவான்களாய் விளங்குவார்கள். வேத வசனங்களை தியானிக்க வேண்டியது நம்முடைய கடமை. மூன்றாவது தீர்மானம் தானியேலின் தீர்மானம். பரிசுத்த வாழ்க்கைக்கான தீர்மானம். ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். தானியேல் 1:8. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தீர்மானங்கள் என்ன? கிறிஸ்துவை நேசிப்பதை குறித்தும் அவருக்கு ஊழியம் செய்வதை குறித்தும் தீர்மானம் எடுத்து கர்த்தரோடு நெருங்கி வாழுங்கள். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். பிரசங்கி 5:4.